ஆர்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது குமார் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதியான்னு சொல்ல, அப்ப ஆர்கே இங்க படுத்திருக்க எனக்கு தான் வலி என்னன்னு தெரியும்னு திட்டுறாரு. இது எல்லாத்தையுமே அர்ஜுன் வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா ரீனா வீடு பாக்குறதுக்காக வந்து வீட சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு ரொம்பவே வீடு பிடிச்சு போயிருது. அப்ப கிஷோர் கிட்ட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சர்ப்ரைஸ் ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கேட்க, அதுதாமா சர்ப்ரைஸ், அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீயே தெரிஞ்சுக்குவேன்னு கிஷோர் சொல்ல, கீழே போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட இவ்வளவு பெரிய வீட்டை எனக்காக கம்மி வாடகைக்கு கொடுத்ததுக்கு ரீனா நன்றி சொல்றா. ஹவுஸ் ஓனர்ல இவங்க பேரு சாரதா, இவர் பேரு கணேஷ். அப்ப ரீனா கிட்ட நீ இங்க தங்குறது பிரச்சனை இல்ல, யாரையும் அனாவசியமா கூப்பிட்டு வரக்கூடாது, முக்கியமா சிகரெட் பிடிக்க கூடாது, ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு சாரதா சொல்றாங்க. ரீனாவும் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் அப்ப நாளைக்கே பெட்டி படுக்கையை எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அனிதா கேண்டீன்ல ஒருத்தனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ரவியும் எங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அங்க பாரு ஒரு பையன் சூப்பரா இருக்கான்னு சொல்றா. ரவி அந்த பையனை பார்க்காம அவனுக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்க அங்கிள சொல்றான்னு நினைச்சு, என்ன உன் டேஸ்ட் வர வர மட்டமாயிக்கிட்டே போகுதுன்னு சொல்றான். அனிதாவோ யாரடா சொல்றேன்னு கேட்க, அந்த கட்டமீச வச்சிருக்க அங்கிள தானே சொல்றேன்னு சொல்றான். அதுக்கு அனிதா நான் அந்த டிஷர்ட் போட்டிருக்க பையனை சொன்னேன்டான்னு சொல்ல, அதுக்கு அந்த அங்கிளே பரவாயில்லன்னு ரவி சொல்றான். அனிதாவும் நீ இருக்கிற வரை எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல கண்டிப்பா ஒருத்தர் இருப்பா, அவனை உன் தலையில கட்டி வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அப்புறம் அர்ஜுன் ரதியை பார்த்து அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க, ரதியும் அவருக்கு பிரெயின் டியூமர் 4th ஸ்டேஜ்ல இருக்கு, உங்களுக்குள்ள இதுவரை என்னனாலும் நடந்திருக்கலாம், ஆனா ஒரு பீஸ்ஃபுல்லான எண்டை உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்ல, அர்ஜுன் அதுக்கு பதிலே பேசாம எந்திரிச்சு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா ரீனா ஹாஸ்டலுக்கு வந்ததும் அங்க ரதி நின்னு உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப ரதி நான் பண்ணது தப்பு தான், அதை நியாயப்படுத்த விரும்பல, அப்ப எனக்கு வெறும் 14 வயசு தான், இப்ப எனக்கு 2 பசங்க இருக்காங்க, என்னால யார்கிட்டையும் உன்னை என் பொண்ணுன்னு சொல்ல முடியாது, என்னோட வாழ்க்கை இப்ப மாறிடுச்சு, அதை நீ கெடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு ரீனா நான் கூட என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கன்னு நினைச்சேன், எடுத்த உடனே எல்லாத்தையும் கெடுத்துறாதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு சுயநலவாதியா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு யாரும் இருந்ததில்ல, இனிமேலும் எனக்கு யாரும் தேவையும் இல்ல, உங்களை யார்கிட்டையும் நீங்க தான் என் அம்மான்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் ரதி வீட்டுக்கு வந்ததும் திவ்யும் சித்தும் வந்து கட்டிப்பிடிச்சு எல்லாரும் ஃபேமிலியா பீஸா சாப்பிடுறாங்க. ஆனா ரீனா கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு அதை சாப்பிடாம கூட எந்திரிச்சு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.